உங்கள் வீட்டில் ஏசியால் கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் ஒரு 3 யூஸ்ஃபுல் டிப்ஸ் தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏசியை பொறுத்த வரைக்கும் 3 கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஸ் மெயின்டெனன்ஸ், மூணாவது இது ரெண்டத்தோட முக்கியமானது டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ், ஏசியோட டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வாங்கின புதுசில் எவ்வளோ பெரிய ரூமாக இருந்தாலும் சீக்கிரமாக கூலிங் ஆகிடும். அதே சர்வீஸ் வந்து பீரியடிக்கலாக நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ½ ஹவரில் கூல் ஆகிற ரூமு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வரைக்கும் டைம் எடுக்கும். அதனால் கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும். அதுக்கப்புறம் சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மிஷினில் கேஸ் இல்லைனா கூட அந்த ரூம் எவ்வளோ நேரம் ஓடினாலும் கூலிங்கே தெரியாது. நம்ம 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் கூட ஓட்டுவோம். கரண்ட் பில் தான் ஜாஸ்தியாக வரும். வேஸ்ட்டு தான். இதில் சர்வீஸும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கேஸும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருதுன்னா டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். நம்ம ஏசி ஆன் பண்ணோன்னே 16 வச்சிரும். அப்படியே வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் 16 வைங்க, வச்சுட்டு ½ ஹவரில் மாற்றிடுங்க. 24 அப்போ எவ்வளோ வச்சு யூஸ் பண்ணாலும் ஏசி எவ்வளோக்கு எவ்வளோ கட் ஆஃப் ஆகி ஓடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு கரண்ட் பில் மிச்சமாகும். இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.